சிவாஜி எம்ஜிஆர்னு இருந்துச்சு அது திரையுலகத்தில். அப்புறம் ரஜினி கமல்னு இருந்துச்சு. அப்புறம் அஜித் விஜய்னு வந்துச்சு. ரஜினி கமல் காலத்தில் இந்த மாதிரி சோசியல் மீடியா இல்லை. அதனால வந்து இவங்க அசிங்கமாக திட்டிக்கிறது தெரியல. அன்னைக்கு ஏதோ டீ கடையில் உட்காந்து திட்டிகிட்டு இருந்தாங்க, பார்க்குற இடங்கள்ல திட்டிகிட்டு இருந்தாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. பட் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எல்லாரும் பார்க்குற இடத்துல திட்ட ஆரம்பிச்சது வந்து அஜித் விஜய் ரசிகர்கள். அதனால நமக்கு அது பெருசாக தெரியுது. ஆனால் ஒரு காலத்தில் அவங்களுக்குள்ள நேரடியாகவே ஒரு சின்ன பகை இருந்துச்சு. இப்போ ரெண்டு பேரும் மாறி மாறி படங்களில் கிண்டல் பண்ணிக்கிறதெல்லாம் இருந்துச்சு. ஒரு படத்தில் அஜித்துக்கு அப்போ கொஞ்சம் வெயிட் போட்டு தொப்பையெல்லாம் இருந்துச்சு. அஜித் மாதிரியே வயிற்றுல தொப்பையெல்லாம் வச்சுட்டு தொப்பை மாதிரி வயிற்றுல தலையெல்லாம் வச்சு கட்டிட்டு ஒரு டான்ஸ் ஆடினார் விஜய். அது ரொம்ப அஜித்தை ஊன் பண்ணுச்சு. என்னதான் அவர் கிண்டல் பண்ணுறாரு அப்படின்னு எங்கள் பேட்டிலேயே சொல்லியிருக்காரு. நாங்கள் இப்போ போகும்போது, சார் என்னை வந்து எவ்வளோ தூரம் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டார் பாருங்க சார் அவர். அவர் என்னதான் வந்து சுட்டி காட்டினார் அந்த டான்ஸில் அப்படின்லாம் அஜித் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து இமயத்தில் என் கொடி பிறந்தால் உனக்கென்ன அப்படின்னு அஜித் படத்தில் ஒரு பாட்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேரும் வந்து தனிப்பட்ட முறையிலே ஒரு சின்ன ரைவல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரைவல் இருந்தால் தான் நம்ம வளர முடியும்னு நினச்சி திட்டம் போட்டு அதை வளர்த்தாங்க அவங்க. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வந்துருச்சு. அதில் யார் யாரை வளர்க்க போகிறாங்க, யார் யார் மோத போகிறாங்கங்கிறத பார்க்க தானே போகிறோம்.